வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு சீமான் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நாம் தமிழர் கட்சி வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் என ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளரை அறிவித்து தேர்தல் பணிகளை நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேற்கொண்டு வருகிறார். வரும் 21ஆம் தேதி பிப்ரவரி 21ஆம் தேதி திருச்சியில் நடைபெறக்கூடிய வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில சீமான் அறிமுகப்படுத்துகிறார். இந்த நிலையில சீமான் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்ற தகவல் வெளியாகிறது. குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் சீமான் களமிறங்க இருப்பதாக தகவல் வெளியாகிறது. அவருடைய சொந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். 2016 சட்டமன்ற தேர்தலில் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலூர் சட்டமன்ற தொகுதியிலும், கடந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியிலும் சீமான் போட்டியிட்ட நிலையில இந்த முறை தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் சீமான் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகிறது. வரும் 21ஆம் தேதி திருச்சியில் நடைபெறக்கூடிய அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் சீமான் அதை முறைப்படி அறிவிப்பார் என்ற ஒரு தகவலும், அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல் அறிவிப்பார் என்ற தகவலும் தற்போதைய தகவலாக இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கோகுல்.